மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். முற்பிதாக்களின் முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழாக பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இரண்டாவது பாடமாக இந்த நாளிலும் மகாபிரபுவின் செல்வாக்கு என்கிற கருத்திலே பாடங்களை நாம் படிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் 930 வருடம் உயிரோடு இருந்தான் என்று சொல்லி. மெத்துசலா 965 வருடம் உயிரோடு இருந்தார். ஆபிரகாம் 175 வருடம் உயிரோடு இருந்தார். நோவா 950 வருடம் உயிரோடு இருந்தார். ஈசாக்கு 180 வருடம் உயிரோடு இருந்தான் என்று சொல்லி. யாக்கோபை குறித்து 147 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி. யோசேப்பு 110 வயதுள்ளவனாக மரித்தான் என்று சொல்லி. கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த வரிசையில் ஏதாவது விசுவாச தாய்மார்கள், விசுவாச பெண்மணிகள் இத்தனை வயதில் மரித்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் குறிப்பு உள்ளதா என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போமானால், அந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு நபரை குறித்து மாத்திரம் வேதம் இத்தனை வயதில் மரித்தார்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆதியாகம புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளின் வயது. வேதாகமத்தில் மரிக்கும் பொழுது வயது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு விசுவாச பெண்மணி சாராள் மாத்திரமே. ஏன் சாராளுக்கு மாத்திரம் இத்தனை ஒரு சிலாக்கியம் என்கிற கேள்வி கூட நமக்கு எழலாம். ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராளும் கூட சிறந்த முன்னுதாரணமாகவே வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். வேதாகமம் ஆபிரகாமையும் சாராளையும் கணவன் மனைவியாக நோக்கி பார்க்க வேண்டிய நல்ல முன் உதாரணமாக உங்களுக்கும் எனக்கும் வைத்திருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கேள்விப்பட்டிருப்போம், உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபித்து இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோமா? பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, முற்பிதாக்களின் முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் இரண்டாவது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். பரலோகத்தின் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 23வது அதிகாரம் சாராளின் மரணத்தில் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக சாராள் ஆபிரகாமோடு திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு முன்பாகவே சாராள் மரித்து போகிறார்கள். ஆபிரகாம் ஒரு அந்நியனும் ஒரு புறஜாதியா ஒரு வேற்று தேசத்து மனிதனுமாக கானான் தேசத்தில் குடியிருந்த பொழுது தன்னுடைய மரித்த மனைவியின் பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லாதவனாக அங்கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்கள். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 23வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இறந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்று ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரோடு பேசக்கூடிய ஒரு காரியத்தை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்காக தயவு வேண்டி ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரிடம் போய் நிற்பதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் ஏத்தின் புத்திரர் என்ன காரியத்தை சொல்கிறாங்க பாருங்க.
5வது வசனம், அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்று அவர்கள் சொன்னதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இல்லை, யோசித்து பாருங்க. இந்த ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை மகாபிரபு என்று அழைப்பதை பார்க்க முடிகிறது. மகாபிரபு என்றால் ஆங்கில வேதம் கிரேட் பிரின்ஸ் என்று அழைக்கிறது. அதாவது பெரிய அளவில் ஆஸ்திகளுடைய ஒரு சீமான், ஒரு செல்வந்தன் என்பதாக ஆபிரகாமை அவர்கள் அழைப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இது உண்மைதானா? ஏனென்றால் ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்லும் பொழுது முந்தைய பகுதியில் பார்த்தோம், நான் ஒரு அந்நியனாக இருக்கிறேன், நான் ஒரு பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னை குறித்து அந்நியன், பரதேசி என்று சொல்லுகிறார். ஏத்தின் புத்திரரோ ஆபிரகாமை பார்த்து, எங்கள் எல்லாரிலும் நீர் மகாபிரபு, எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு என்று ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் உண்மையிலே ஒரு செல்வ சீமானாக இருந்தாரா என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் தேடி படிப்போமானால், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவர்களுடைய ஆஸ்தி, அதாவது ஆபிரகாம், லோத்து ஆகிய சகோதரர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இதை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக புரியுது. சொத்து நிறைய சேர்ந்தா குடும்பம் ஒன்றா இருக்க முடியாது. ஆஸ்தி மிகுதியானா சகோதரருக்குள்ளே பிரிவினை வந்துவிடும் என்பதை வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கும் லோத்துவிற்கும் இருந்த ஆஸ்தியின் நிமித்தமாக அவர் ஒன்றாக சஞ்சரிக்க கூடாதபடி அவர்களுடைய ஆஸ்தியை பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாததாக இருந்தது என்று வேதம் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு ஏங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போய் சோதோம் குமாராவின் மீது யுத்தத்திற்கு வந்த ராஜாக்கள் அவர்களோடு சேர்ந்து லோத்துவின் குடும்பத்தையும் வாரிக்கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் பிறந்த 318 வேலையாட்கள், அதாவது கைப்படிந்த வேலையாட்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல வேலை செஞ்சு கையெல்லாம் காய்த்து போன திடகாத்திரமான 318 வேலையாட்களை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சகோதரன் குடும்பத்தை மீட்டு கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? ஆபிரகாம் வீட்டில் பிறந்த திடகாத்திரமான வாலிப வேலைக்காரர்கள் 318 பேர். அப்படியானால் அவர்களுக்கு சகோதரர்கள், சகோதரிகள், அவருடைய பெற்றோர்கள் என்று சேர்த்து 1000க்கும் அதிகமான வேலைக்காரிகள் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கிறார்கள். அவன் ஒரு செல்வ சீமானாய் இருந்தான். அதனால தான் ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாங்க? நீர் எங்களுக்குள்ளே மகாபிரபு, கிரேட் பிரின்ஸ் என்று சொல்லி அவனை அழைத்தார்கள். இருந்த பொழுதிலும் ஆபிரகாம் தன்னை அப்படி ஒருபோதும் நினைத்து கொள்ளவே இல்லை. ஏத்தின் புத்திரர் தான் அப்படி அழைத்தார்களே தவிர ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். யாரை பரதேசின்னு சொல்லுவோம்? பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்றுமே இல்லாதவர்கள், பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஊராய் நாடோடிகளைப் போல சுற்றக்கூடிய மனிதர்களைத்தான் பரதேசிகள் என்று அழைப்பார்கள். ஆபிரகாம் தன்னை ஒரு பரதேசியாகவே காட்டிக்கொண்டான். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், எல்லாமே இருந்த பொழுதிலும் கூட தான் ஒரு ஒன்றுமில்லாதவன் என்கிற பக்குவப்பட்ட மனநிலை அவனிடம் இருந்தது. பரிபூரணமான வாழ்க்கை, திரளான ஐஸ்வர்யத்திற்கு மத்தியிலும் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். சாலமோன் ஞானி இதை குறித்து சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பார்த்தேன்னு சொன்னால், ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் ஒன்று. எதுவுமே இருக்காது, ஆனால் எல்லாமே இருப்பது போல தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள்.
எல்லாமே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போல தங்களை தாழ்மைப்படுத்தக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி சாலமோன் ஞானி ஆபிரகாமை குறித்து மிக தெளிவான ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் பணம், கொஞ்சம் சொத்து, கொஞ்சம் வாய்ப்பு, வசதிகள்லாம் வந்த உடனே ஆட்டம் போடக்கூடிய உலக வாழ்க்கையின் மனிதர்களுக்கு மத்தியில் ஆபிரகாமின் தன்னடக்கம், தாழ்மை தனித்துவமான ஒரு பாடமாகத்தான் இருக்கிறது. சொல்லுவாங்கள்ல, குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவாங்க. எல்லாமே இருந்த ஆபிரகாம் மிக அமைதியானவனாக எளிமையான முறையில் நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியன் என்று சொல்லி தன்னை கீழான நிலைக்கு வைத்து ஒப்பிட்டு சொல்வதை பார்க்க முடிகிறது. பொதுவாக சொல்லுவாங்க, கட்டுக்கட்டாக நோட்டு அடுக்கி இருந்தாலும் எந்த சத்தமும் வராது. 1-2 சில்லறை கீழே விழுந்தா சத்தம் காதை கிழிக்குது அப்படிம்பாங்க. எப்போதுமே சில்லறைகள் தான் அதிக ஒலி எழுப்பும், மதிப்பு வாய்ந்த நோட்டுகள் அமைதியாகத்தான் இருக்கும் என்று உலகத்தார் சொல்லுவதைப் போல மதிப்பிலும் செல்வாக்கிலும் உயர்ந்த ஆபிரகாம் மிக தாழ்மையோடு நடந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து. மகாபிரபு என்று ஆபிரகாம் அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிரேட் பிரின்ஸ். இந்த கிரேட் பிரின்ஸ் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தையை ஆங்கில வேதாகமம் மைட்டி பிரின்ஸ் என்றும் பதிவு செய்கிறது. யார் அந்த மைட்டி பிரின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் ஜனத்தின் புத்திரருக்குள்ளே நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே தோன்றுவார். மிகாவேல் இயேசுவை குறிக்கிறது. அப்படியானால் இயேசுவை குறிக்க பயன்படுத்தப்பட்ட மைட்டி பிரின்ஸ் என்கிற வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தை கிரேட் பிரின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஆபிரகாமை சுட்டிக்காட்ட வேதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போன்னு சொன்னால், இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் காணப்பட்ட ஒரு குணம் ஆபிரகாமினிடத்திலும் காணப்பட்டதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் காணப்பட்ட ஒரு குணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யம் மிகுந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் மிகுந்த ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் தரித்திரராக தன்னை காண்பித்து கொண்டார். ஆபிரகாமும் செல்வ சீமானாக இருந்தாலும் தன்னை ஒரு தரித்திரனாகவே, தன்னை ஒரு பரதேசியாகவே அவன் காட்டிக்கொண்டதினால தான் கிரேட் பிரின்ஸ் என்று இயேசுவை போல அவனும் அழைக்கப்பட்டான் என்று சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. முதல் பாடம் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யத்திலும் தாழ்மை, தன்னிறைவு அடைந்த வாழ்க்கையிலும் தாழ்மை குணத்தை வெளிப்படுத்தினான் இந்த அற்புதமான மனிதன். 2வது, இந்த மகாபிரபு அப்படிங்கிற வார்த்தை பைபிள் கமெண்ட்ரி என்ன சொல்லுது? இந்த ஏத்தின் புத்திரர் இதற்காக அவர்கள் கொடுத்த ஒரு பதில் என்ன என்று சொன்னால், the recognition of Abraham as a man whom God had favored. தேவனுடைய கரத்திலிருந்து சகாயத்தை பெற்ற மனிதன் இவன், அதனால தான் மகாபிரபு என்று அழைத்தார்கள். ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை மகாபிரபு என்று அழைத்ததற்கான காரணம் என்ன என்று வேதாகம விளக்க வரை சொல்லுகிறது. அவன் தேவனுடைய கரத்தில் சகாயத்தை பெற்ற மனிதன். யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய கரத்தில் அநேக சகாயங்களை பெற்றிருந்தான். யோசித்து பாருங்க, புறஜாதியனான ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அவன் மூலம் அனைவரையும் ஆசிர்வதித்தார். இந்த பரதேச பூவுலக வாழ்க்கையில் பார்வோன் ராஜாவின் மூலமாக, அபிமெலேக்கு என்னும் ராஜா மூலமாக வந்த எல்லா ஆபத்திற்கும் ஆண்டவர் அவனை விலக்கி பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கரங்களில் இருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியான
சகாயத்தை தேவன் ஆபிரகாமுக்கு அனுக்கிரகித்தார். ராஜாக்களோடு யுத்தம் செய்து தன் சகோதரரை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சகாய வாசலை தேவன் ஆபிரகாமுக்காக திறந்து வைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் தேவன் ஆபிரகாமை ஒரு சிநேகிதனாக கருதி எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி அநேக சகாயங்களை தேவன் ஆபிரகாமுக்கு செய்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மனைவி மரித்து பிரேதத்தை அடக்கம் பண்ண வழியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட இந்த முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஏத்தின் புத்திரர் மூலமாக ஒரு பெரிய சகாயத்தை, பிரேதத்தை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு கல்லறை பூமியை கூட தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரதேசியான இந்த மனுஷனுக்கு சொந்தமான கல்லறை தோட்ட பூமியை ஆண்டவராகிய தேவன் அங்கு சகாயமாக கொடுத்தார். என்ன புரிஞ்சுக்க முடிகிறது? உங்களுக்கும் எனக்கும் இதில் என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், அதை விசுவாசித்தான், அவர் சொன்ன இடத்திற்கு போனான். தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் தேவன் அவர்களுக்கு சகாயமாக இருக்கிறார் என்பதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். வட இந்தியாவில் ஊழியம் செய்வதற்காக ஒயிட் அம்மையார் என்கிற ஒரு மிஷனரி இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்காக வட இந்தியாவிற்கு வந்தார்களாம். ஒரு கிராமத்தில் தங்கி அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து கொண்டு வந்தார்களாம். அதே கிராமத்தில் ஜானிதா அப்படிங்கிற ஒரு இளம் வயதுள்ள ஒரு விதவையும் இருந்தாள். இந்த இளம் வயதுள்ள விதவைக்கு 2 குழந்தைகள். ஒரு நாள் அதிகாலை வேளை இந்த ஜானிதா வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வறுமையில் இருந்த ஒரு குடும்பம். வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு கயிற்று கட்டில் இல்லை. அந்த விதவையின் மூத்த மகன் படுத்துக்கொண்டு பசியினால் வயிறு வலிக்க துடித்து கொண்டிருக்கிறான். அம்மா, எனக்கு ஏதாவது பசிக்கு சாப்பிட கொடுமா என்று சொல்லி அவன் கதறுகிறான். இந்த ஜானிதாக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. தன் பிள்ளைக்கு பசியினால் துடிக்கிறானே, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, வீட்டில் எதுவுமே இல்லை. அப்போ அந்த தாய் என்ன பண்ணாங்களா, கிழக்கு திசையை நோக்கி, ஓ கிருஷ்ணாவே, என் மகன் பசியால் துடித்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது புசிக்க ஆகாரம் கொடு என்று சொல்லி கிழக்கு திசையை நோக்கி தன்னுடைய 2 கரங்களையும் தூக்கி என்ன செஞ்சாங்களா, கிருஷ்ணனை நோக்கி கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்த பதிலும் கிடைக்கல அவங்களுக்கு. பிள்ளை அழுகிறத பார்க்க இந்த தாய்க்கு அந்த தெய்வத்தின் மீது ஒரு வெறுப்பும் எரிச்சலும் ஏற்படுகிறது. என்னுடைய குழந்தையின் பசியை போக்க முடியாத இந்த தெய்வத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி வருத்தத்தில் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய ஆழ் மனதில் இருந்து ஒரு சிந்தனை தோன்றியது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த ஒயிட் அம்மையார் இயேசுவின் அன்பை குறித்து இந்த ஜானிதாவிற்கு சொல்லியிருந்தார்கள். உடனே இந்த ஜானிதா, ஆமாம், அந்த அம்மையார் ஒரு தெய்வத்தை குறித்து சொன்னார்களே, அந்த தெய்வத்திடம் நாம் முறையிட்டால் என்ன என்று சொல்லி அந்த தெய்வத்திடம் முறையிட அவள் யோசிக்கிறாள். இயேசுசாமியோட பெயர் தெரியல, இப்போ எப்படி கூப்பிடுவது அந்த தெய்வத்தை என்று சொல்லி ஜானிதா கூப்பிட்டாங்களா, ஓ மிஷனரியின் தெய்வமே, என் மகன் பசியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஏதாவது புசிக்க ஆகாரம் கொடு, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அந்த தாய் கூப்பிட்டாங்களாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இதே சமயத்தில் அந்த கிராமத்தில் ஜானிதா வீட்டிலேருந்து சற்று தொலைவில் தான் ஒயிட் அம்மையார் தங்கியிருந்த வீடும் இருந்தது. அந்த ஒயிட் அம்மையாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணிவிடைக்காரி காலையில் வீட்டுக்கு வெளியே பணியாரம், ஒரு பெரிய பணியாரத்தை சுட்டு காலை ஆகாரமாக அம்மையாரை வெளியே அழைத்து வந்து உட்கார சொல்லி அந்த பணியாரத்தை பரிமாறுவதற்காக எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். அம்மையார் வந்து உட்கார்ந்தாங்க. முன்பாக பணியாரம் வைக்கப்பட்ட மாத்திரத்தில் எங்கோ இருந்து ஒரு காகம் வேகமாக பறந்து வந்து அந்த பணியாரத்தை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. இதை பார்த்த அந்த ஒயிட் அம்மையார், சரி இன்னொரு ஆகாரத்தை ஆயத்தம் செய் என்று சொல்லி வீட்டுக்குள்ளாக போயிட்டாங்களாம். இந்த நேரத்தில் பணியாரத்தை தூக்கி கொண்டு பறந்து போன காகம் நேராக சகோதரி ஜானிதாவோட வீட்டை நோக்கி போனதாம். ஜானிதா பார்க்கிறாள், தங்களை நோக்கி ஏதோ ஒரு காகம் பறந்து கொண்டு வருவது தெரிகிறது. வந்த காகம் திடீரென்று படுத்து கொண்டிருந்த மூத்த மகனுடைய கட்டிலின் மீது அந்த பணியாரத்தை பொத்தென்று போட்டுவிட்டு பறந்து சென்று விட்டது.
அதை அந்த சிறுவன் எடுத்துக்கொண்டு தாயிடம் கொடுக்கிறாள். தாய் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மிஷினரியின் தெய்வத்தை நோக்கி நான் கூப்பிட்டேன். அந்த மிஷினரியின் தெய்வம் என்னுடைய மகனுக்கு சகாயமாக இந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக அந்த தாயும் பிள்ளைகளும் புசித்தார்களாம். புசித்து முடித்து சற்று நேரத்திற்கு பின்பாக அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மிஷினரி அம்மா வீட்டுக்கு போனாங்களாம். இந்த ஜானிதா வீட்டிற்குள்ளாக போகும் பொழுது ஏற்கனவே பசியினால் சோர்வடைந்திருந்த ஜானிதா வீட்டுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்களாம். ஒயிட் அம்மையார் எழுந்து வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு ஆகாரம் புசிக்க கொடுத்த பின்பாக நடந்த காரியத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். தேவன் என்னுடைய ஆகாரத்தை எடுத்து பசியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு ஆகாரத்தை கொடுத்து ஆவிக்குரிய ஆகாரத்தையும் சரீர ஆகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தார்களாம். வேதாகமம் சொல்லுகிறது 124வது சங்கீதம் 8வது வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாக நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவர்களுக்கு சகாயம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் நிர்கதியற்று பிரேதத்தை அடக்கம் பண்ண வழியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுதும் தேவன் ஆபிரகாமுக்கு சகாயம் செய்ய வல்லவராகவே தான் இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் ஏத்தின் புத்திரர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை நான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஏத்தின் புத்திரர் என்ன சொன்னாங்க பாருங்கள். 6வது வசனம் பாருங்கள். எங்கள் ஆண்டவனே, நீர் சொல்கிறதை நாங்கள் சொல்கிறதை கேளும், நீர் மகாபிரபுன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதில் பிரேதத்தை அடக்கம் பண்ணோம். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை. என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம் தனக்கு சொந்தமாக கல்லறை பூமி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏத்தின் புத்திரர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், எங்கிட்ட எவ்வளோ கல்லறைகள் இருக்கிறது, அதில் முக்கியமான கல்லறையை பார்த்து நீங்கள் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சொல்வதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வாடகை வீட்டில் குடியிருக்கும்போது நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவங்க யாராவது ஒருவேளை தவறி போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அநேக சமயங்களில் வீட்டின் உரிமையாளர் பிரேதத்தை வீட்டில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இறுதி சடங்குகளையும் வீட்டில் வச்சு செய்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன்? கொரோனா காலத்தை யோசித்து பாருங்கள். இந்த கொரோனா அப்படிங்கிற பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் பிரேதங்களை அடக்கம் செய்வதற்கு அநேக தடைகள் இருந்தது. சபைகளிலும் சரி, தனி நபர்களும் சரி, தங்கள் கல்லறை பூமியை தருவதற்கு ஆயத்தமாக இல்லை. எனக்கு தெரிந்து மதுரை பகுதியிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கிராமங்களை தாண்டி தான் நம்முடைய சபையில் இறந்தவர்களுடைய பிரேதங்களை எடுத்து கல்லறைக்கு போகணும். அது இயல்பான மரணமாக இருந்தால் கூட கொரோனா காலத்து மரணம் என்பதாலே கிராம ஜனங்கள் கல்லறைக்கு போக வழிவிட மாட்டார்களாம். ஏனென்றால் அந்த பிரேதத்தின் வழியாக ஒருவேளை நமக்கும் நோய் தொற்று வந்துவிடலாம் என்று சொல்லி இப்படி கொரோனா தொற்று காலத்தில் கல்லறைகளை குறித்த ஒரு பெரிய பிரச்சனை எல்லா ஜனங்களுக்கும் இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இவ்வளவு ஏன், ஒரு சபையில் உள்ள விசுவாசியின் பிரேதத்தை கூட இன்னொரு சபையின் கல்லறைகளில் அடக்கம் பண்ண இடம் தர மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஜனங்கள் தான் வழியை மறிக்கிறார்கள் என்று சொன்னால் சகோதர சபை விசுவாசிகள் கூட இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், ஒரு அஞ்ஞானமான மனுஷன் ஆபிரகாமுக்கும் ஏத்தின் புத்திரருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆபிரகாம் ஒரு பரதேசியாக அந்த தேசத்திற்கு பிழைக்க போயிருக்கிறான். பிழைக்க போன இடத்தில் உள்ள ஜனங்கள் ஆபிரகாமுக்காக தங்களுடைய கல்லறைகளில் பிரதானமானதை, முக்கியமானதை அடக்கம் செய்யும்படியான அழைப்பை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் அந்நிய மக்களாகிய ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு காட்டிய தயை எவ்வளவு பெரியது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்களேன். ஆபிரகாம்
பணத்துக்கு தான் நிலத்தை கேட்குறாரு. அவங்க இனாமாக அடக்கம் பண்ணுங்கிறாங்க. இல்லை, எனக்கு என்ன வேணும், நான் பணம் தருகிறேன், நீங்கள் கல்லறையை கொடுங்கள் என்று சொல்லி கேட்குறார். நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமே. 8வது வசனத்திலிருந்து படிப்போம். முதல்ல ஆபிரகாம் கேட்குறாரு நிலம் கொடுங்கன்னு சொல்லி. அவங்க இல்லை, எங்கள் கல்லறையில் நீங்கள் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடி, அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோடு பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். ஆபிரகாம் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை பிரேதத்தை அடக்கம் பண்ண நிலம் தருவீர்களானால் அது எப்ரோன் என்கிற அந்த மனிதனுடைய இடத்தை எனக்கு கொடுங்க, அது பெருமானமான விலை எவ்வளவோ அதை நான் கொடுக்கிறேன், விலை கிரயத்தை பெற்றுக்கொண்டு கல்லறைக்கான இடத்தை கொடுங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் கேட்கிறார். பொதுவான சம்பாஷணை இப்பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நேராக வருகிறது. ஏத்தின் புத்திரர்களில் குறிப்பாக யாருடைய நிலத்தை குறித்த சம்பாஷணை வருகிறது? எப்ரோன் என்கிற மனிதனுடைய நிலத்தை ஆபிரகாம் விலைக்கு கேட்கிறார். 10வது வசனம் பாருங்க. எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கிற குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும். ஆபிரகாம் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த மக்பேலா எனப்பட்ட குகையை தான் சொந்தமான கல்லறை பூமியாக கேட்டார். 9வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் சொல்லி ஆபிரகாம் கேட்குறாரு. ஏத்தின் புத்திரராகிய அந்த எப்ரோனிடம் எப்ரோன் என்ன சொல்லுகிறாரு? அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கிற குகையையும் உமக்கு தருகிறேன். குகையை மட்டும்தான் கேட்டார். குகை என்ன குகை? அதை சுற்றி இருக்கிற நிலத்தையுமே நான் தர்றேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, முதல்ல பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்க. அவன் பணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இனாமாக அந்த இடத்தை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். யோசித்து பாருங்களேன், ஒரு அஞ்ஞான மனிதன் இந்த தேசத்தில் அவன் குடியிருக்கிறான். அவனுக்காக அந்த தேசத்தில் உள்ள ஒட்டு மொத்த ஏத்தின் புத்திரரும் அவனுக்காக நிற்கிறாங்க. அவனுக்காக கல்லறை பூமியை கொடுக்க போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள். எப்ரோனிடத்தில் கல்லறைக்கான குகையை கேட்டால் நிலத்தையும் நான் சேர்த்து தர்றேன் அப்படிங்கிறான். அப்படியானால் ஆபிரகாம் எவ்வளவு பெரிய செல்வாக்கை அவன் சம்பாதித்திருப்பான். ஒரு கூட்ட ஜனங்களே ஆபிரகாமுக்காக நிற்பார்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் செல்வத்தோடு கூட செல்வாக்கையும் சம்பாதித்திருந்தான். மணியோடு கூட நல்ல மனிதர்களையும் அவன் சம்பாதித்திருந்தான். ஆபிரகாமுக்கும் ஏத்துக்கும் சம்பாஷணை, ஏத்தின் புத்திரனாகிய எப்ரோனுக்கும் சம்பாஷணை தொடர்ந்து கொண்டே போகிறது. ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பணத்தை வாங்கி கொண்டால் நான் அங்கு பிரேதத்தை அடக்கம் செய்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்திலே அடக்கம் பண்ணுவேன். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்றதை கேளும். இவர் சொல்றாரு நான் சொல்றதை கேளுன்னு, அவர் சொல்றாரு இல்லை நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும். எப்ரோன் சொல்றாரு, என்னங்க நீங்க பணம் கொடுத்து நிலம் கேட்குறீங்க? அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளோ வந்துடும்? மிஞ்சி போனால் ஒரு 400 சேக்கல் வெள்ளி வரும்.
இந்த 400 சேக்கல் வெள்ளிங்கிறது எனக்கு அது ஒரு எம்மாத்திரம், உமக்கு அது ஒரு எம்மாத்திரம், அது ஒரு அற்பமான பணம் தானே, அது ஒரு பொருட்டே கிடையாது, நீங்கள் போய் பிரேதத்தை அடக்கம் பண்ணுங்க. எப்ரோன் 400 சேக்கல் நிறை பெருமானமான நிலத்தை ஆபிரகாமுக்காக இலவசமாக கொடுக்க ஆயத்தமானான். 400 சேக்கல் நிறை வெள்ளினோடனே ஏதோ 400 ரூபாய் இல்லை 4000 ரூபா தான் மதிப்பு இருக்குமான்னு நினச்சிடாதீங்க. பாபிலோனிய வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? பாபிலோனிய ஆய்வறிக்கையின்படி 1 ஏக்கர் சாதாரணமான நிலம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 4 சேக்கல் வெள்ளி போதும். அதே இது 1 ஏக்கர் செழிப்பான பூமி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 40 சேக்கல் வெள்ளி வாங்கணுமா. 400 சேக்கல் பெருமானமான இடம் அப்படின்னு சொன்னால் அது செழிப்பான நிலமாக இருந்தால் கூட எத்தனை ஏக்கர் இடம் வந்திருக்கும்? 100 ஏக்கர் இடம் வந்திருக்கும். அந்த மக்பேலா அப்படிங்கிற குகையை சுற்றி 100 ஏக்கர் பெருமானமான இடத்தை ஒன்றுமே இல்லாத பரதேசியாக சுற்றி திரியக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்ரோன் இனாமாக கொடுக்க ஆயத்தமாக இருந்தான் என்று சொன்னால் ஆபிரகாம் அம்மக்கள் மத்தியில் எத்தனை பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் ஒரு முக்கியமான 3வது பாடம். இந்த பாவ உலகத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாருமே இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்காத மனிதர்களே இல்லை. பணத்தை மாத்திரம் சம்பாதித்து விட்டு இருந்து விடாதீர்கள். பணத்தோடு கூட குணமுள்ள மனிதர்களையும் சம்பாதியுங்கள். செல்வத்தோடு கூட செல்வாக்கையும் சம்பாதியுங்கள். மணியோடு கூட நல்ல மனிதர்களையும் சம்பாதியுங்கள் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாமுடைய நல்நடத்தை அவர்களுக்குள்ளே எவ்வளவாக விளங்கி இருக்குமானால் 100 ஏக்கர் பெருமானமான நிலத்தை எப்ரோன் இலவசமாக கொடுக்க முன் வந்திருப்பான். கேள்வி என்னன்னு சொன்னால், செல்வத்தோடு எப்படி செல்வாக்கை சம்பாதிப்பது? ஆபிரகாம் செல்வத்தோடு செல்வாக்கை சம்பாதித்திருந்தான். நீங்களும் நானும் இன்னைக்கு செல்வம் சம்பாதிக்கிறோம், செல்வாக்கை சம்பாதிக்கிறோமா? உங்களுக்காக எனக்காக நிற்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களா? எத்தனை மனிதர்களை நாம் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? நமக்காக மனிதர்களை சம்பாதிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? மனிதர்களை சம்பாதிக்க வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? செல்வத்தோடு கூட செல்வாக்கை சம்பாதிக்க வேதாகமும் நமக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சிம்பிளாக சொல்லிருச்சு. மனுஷங்களை சம்பாதிக்கணுமா? செல்வாக்கை சம்பாதிக்கணுமா? சம்பாதிச்ச செல்வத்தை அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் மனுஷங்களுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மனுஷங்களை நம்ம சம்பாதிக்கலாம். செல்வாக்கை சம்பாதிக்க வேண்டுமா? மனிதர்களை சம்பாதிக்க வேண்டுமா? நாம் சம்பாதித்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அவர்களுக்காக நாம் செலவு செய்யும் பொழுது நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய அறிவை அவர்களுக்காக நாம் செலவு செய்யும் பொழுது நாம் செல்வத்தோடு கூட செல்வாக்கையும் சம்பாதித்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் சில பாடங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. பாருங்களேன், ஆபிரகாமுக்கும் ஏத்தன் புத்திரருக்கும் இடையே ஒரு நல்ல உணர்வு பூர்வமான ஒரு புரிதல், ஒருவர் மீது மற்றவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதையை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்த்து வந்தனம் செய்கிறான், வணக்கம் செய்கிறான், நன்றியை வெளிப்படுத்துகிறான். ஆபிரகாம் அவர்களை மதிப்பதும் அவர்கள் இவரை மதிப்பதும், ஆபிரகாம் அவர்களை தூக்கி வைத்து பேசுவதும் இவர்கள் அவனை உயர்த்தி பேசுவதுமாக இந்த சம்பாஷணை நடைபெறுகிறது. அவர்கள் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்னால் கூட ஆபிரகாம் கடைசி வரை இலவசமாக வாங்கலை. என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால்,
நமக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குதோ செல்வாக்கு இருக்கிற இடங்களில் இலவசங்களை ஏற்காதீர்கள். நாளைக்கு அந்த இலவசமே உங்களுடைய செல்வாக்கை காலி செய்துவிடும். ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக இருந்தார். தன்னுடைய நற்பெயர் எந்த வகையிலும் களங்கப்பட்டு போகக்கூடாது என்பதில் ஆபிரகாம் மிக மிக தெளிவாக இருந்தார். அதனால தான் அவருக்கு எப்ரோனோட அந்த குகை வேணும். நேராக போய் அவர் எப்ரோன்ட்ட பேசலை. அந்த கால வழக்கம் மூப்பர்கள் மூலமாக தான் என்ன செய்வாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. ஏத்தின் புத்திரர்கள்ட்ட பேசும்போது அந்த கால பரிவர்த்தனைகள்லாம் எங்கே நடந்துச்சு? பட்டணத்தோட வாசலில் வச்சு தான் நடக்கும். கொடுக்கல் வாங்கல், உறுதிப்படுத்துதல் எல்லாமே போவாஸ் கதையில் நம்ம பார்க்குறோம்ல, அதே மாதிரி பட்டணத்து வாசலில் வச்சு தான் ஏத்தும் பதில் சொல்லுகிறார். ஏத்தின் புத்திரரோடு நல்ல பெயர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆபிரகாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. பண பரிவர்த்தனை நடக்கும் பொழுது தவறான புரிதலோ நற்பெயர் கலங்கப்படக்கூடிய எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் மிக ஜாக்கிரதையாக இந்த ப்ரப்போசலை அவர் சுமூகமாக செய்து முடித்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முற்பிதாக்களின் முன்மாதிரி என்கிற தலைப்பில் மகாபிரபுவான ஆபிரகாமின் செல்வாக்கை குறித்து இந்த நாளில் படித்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். முதலாவது பாடம், எல்லாமே இருந்த சூழ்நிலையிலும் தன்னை அவன் தாழ்மைப்படுத்திய விதம் இயேசுவின் குணத்தை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, மகாபிரபு என்பது தேவனால் சகாயத்தை பெற்ற மனிதன். தேவனை முழுமையாக நம்பி விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக சகாயத்தை பெற்றுக்கொள்வார்கள். மூன்றாவது, செல்வாக்கை சம்பாதித்த ஒரு மனிதன். செல்வத்தையும் ஆஸ்தியை மாத்திரம் சம்பாதிக்காமல் தனக்காக மனிதர்களை சம்பாதித்த ஒரு மனிதன். இந்த உலகத்தில் நீங்களும் நாளும் செல்வம் சம்பாதிக்கும் பொழுது பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது நம்மளை வாங்க வாங்க என்று நம்மை விசாரிக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் நமக்காக சம்பாதிக்கும்படியாக இந்த நாளில் அவனோட சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மேன்மையான பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையும் அவரை போல மாறவும் இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுக்காக அழியாத ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாய் இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.